ஹாய் சினிஃபேன்ஸ். ஸோ விடுதலை பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. விடுதலை 1 எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பைரசியில தான் பார்த்தேன். சும்மா பைரசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு பைரசி கை தான். பைரசியில் தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இனிமே வந்துட்டு தியேட்டர்ல தான் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி அதை விட மோசம் தியேட்டர் பிரிண்ட்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பைரசி வந்துட்டு நம்மளால ஒழிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தியேட்டர் பிரிண்ட்ல படம் பார்க்காம அட்லீஸ்ட் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பைரசி இருக்குல்ல, அதுல படம் பார்க்கறது வந்துட்டு என்னை பொறுத்தவரை ஒரு குட் திங் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ கூட நான் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓடிடி காசு கொடுக்குற அளவுக்கு எனக்கு என் கையில எல்லாம் காசு கிடையாது. அதனால வந்துட்டு நான் டெலகிராம் போயிட்டு இந்த பைரசியில தான் பார்ப்பேன். பட் அந்த படம் வந்துட்டு தியேட்டர் பிரிண்ட்லயே பைரசியில பார்க்க மாட்டேன். அது ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணுவேன். அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்களுமே தியேட்டர் பிரிண்ட்ல படம் பார்த்துற ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா இப்ப இருந்து மாறிக்கிங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணி பாக்குறது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியுமா? படம் ரிலீஸா எல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணி எந்த ஒரு ஸ்பாயிலரும் இல்லாம அந்த ஸ்பாயிலர் மெயின்டைன் பண்றது, ஸ்பாயில் பண்ணாம மெயின்டைன் பண்றதே ஒரு கஷ்டம். அதுவே செம்ம ஜாலியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு தியேட்டர்ல போய் படம் பார்க்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல விடுதலை 2மே தியேட்டர்ல தான் பார்க்க போறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் விடுதலை 1ல வந்துட்டு கடைசியில என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குமரேசன் வந்துட்டு நம்ம பெரிய பெருமாள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாத பெருமாள் வாத்தியாரை இப்போதைக்கு குமரேசன் அரெஸ்ட் பண்ணிட்டாருங்கும் போது பெருமாள் வாத்தியாரோட கதை என்ன அப்படிங்கறத இந்த படத்துல மெயின் ஃபோக்கஸா இருக்க போகுதுங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? இந்த ட்ரெய்லர் மெயின் ஃபோக்கஸாவே பெருமாள் வாத்தியாரோடைய அந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லர் முழுக்கவே இருக்கு. முக்காவாசி அவர் தான் வராரு. அதுக்கப்புறமா தான் குமரவேலோடைய அந்த போர்ஷன்ஸ் காட்டுறாங்க. பட் அதுலயுமே ஸ்டோரி விழுங்கிறது பெருசா இல்ல. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு விஜய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில சீன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதன் வகையில வந்துட்டு அவரோட ஒரு 20s அந்த சமயத்துல வந்துட்டு இருக்கிற சில சீக்வன்சஸ் இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு நல்ல குவாலிட்டியே இருக்கு. படத்துல இதை விட அவுட்புட் நல்லா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு அது இல்லாம ஒரு 30 வயசு அதுலயுமே வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொசிஷன்ஸ்ல மஞ்சு வாரியருமே வராங்க. அண்ட் அந்த பொசிஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒர்க்கரா போல இருக்கு. ஒரு கம்பெனில வந்துட்டு ஒர்க்கரா இருக்காரு. அண்ட் அங்க வந்துட்டு சில அரசியல் விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு வந்துட்டு ஒரு குரல் கொடுக்குற மாதிரி தெரியுது. படத்துல இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்றாரு, நிலம் கலரு இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு நாங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாதிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீங்க வந்துட்டு அதை பிரிக்க பாக்குறீங்க, அங்க ஆரம்பிச்சது கோவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுதான் இந்த கதையவே தொடங்குறாரு. சுனில் மேனன், அதாவது நம்ம ஜிவிஎமோட கேரக்டர், அவர்கிட்ட தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே பெருமாள் டைரக்ட் பண்ண ஒரு நரேட் பண்றாரு. அது மூலியமா தான் நம்ம இந்த கதையை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த தொடக்கத்திலேயே வந்துட்டு இந்த கதை ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் வரையும் இந்த கதை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல. அண்ட் மஞ்சு வாரியரோட கேரக்டர் வந்துட்டு ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலே பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கட்ல தான் இருக்கும். ஒரு பாய் கட் மாதிரி அப்படியே கிடையாது, கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் வகையில தான் இருக்கு. அண்ட் அவங்களும் வந்துட்டு வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பெருமாள் வந்துட்டு பிடிச்சிருக்கு. அண்ட் அங்க வந்துட்டு ஒரு ப்ரொபோசல் சீனுமே காட்டினாங்க. ஸோ அது மூலியமா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வீட்டுல வந்துட்டு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க மேபி ஹை கிளாஸா இருக்கலாம், அதாவது ஹை கேஸ்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுடைய அண்ணன் கேரக்டர் வந்துட்டு மகாலட்சுமி கொண்டுடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மகாலட்சுமியா மஞ்சு வாரியர் அவங்களுடைய பேருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் பொருடா நேரம் பார்த்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க அப்பா கேரக்டருமே வந்துட்டு சில பேரை வந்துட்டு சேத்துல முட்டி போட நிக்க வச்சு சாட்டையால அடிக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அங்கேயுமே இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு கீழ் ஜாதிக்காரன் எப்படி நடத்துறாங்கிற விஷயத்த விஷுவலா கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பிளாஷ்பேக்கோட எண்ட்ல அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சன் பொசிஷன்ஸ்ல பார்க்கும்போது வந்துட்டு பெருமாள் தனியா தான் இருக்காருங்கும் போது அவங்க இறந்துருக்கலாம். அங்க இருந்து அந்த ரேஜே தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அனுராக் கஷ்யப் இந்த படத்துல இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. மேபி அவர் ஒரு எஜுகேஷனலிஸ்டா இருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். உள்ள வந்து அவர் வந்துட்டு படிப்பு சொல்லி தர மாதிரி இருக்கலாம். அவர் வரும்போதே பேக்ரவுண்ட் டைலாகே பார்த்தா பெரிய ஒடுக்கப்படுறவங்களுக்கு குரல் கொடுத்தவங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் தான். அதுக்கப்புறம் இப்பயுமே ஒடுக்கப்படுறவங்க குரல் கொடுக்குற எல்லாருமே நம்ம ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் சொல்றாரு. அந்த டைலாக் வரும்போது தான் அனுராக் கஷ்யப்பே உள்ள வராரு. மேபி அவருமே வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளா இருக்கலாம், வெளியில இருந்து வந்து சப்போர்ட் பண்ற ஆளா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்துட்டு கல்வி சொல்லி தர மாதிரி தெரியுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். ஆக்டர் கிஷோர் அவர் வந்துட்டு இதுல ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ அவர் வந்துட்டு விஜய்ஸை மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்துல இருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது வந்துட்டு நல்ல மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எண்டிங்ல வந்துட்டு அவரே கெட்டவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு பெருமாள் வாத்தியாரோட பிளாஷ்பேக்ல எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத கிளியரா கிட்ட காமிச்சிட்டாங்க. நமக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போதே எங்க ஸ்டார்ட்டா எங்க போய் முடியும் அப்படிங்கறது கிளியரா தெரியுது. அண்ட் அதுல என்ன பிரச்சனை உள்ள இருக்கிற மேட்டர் மட்டும் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் பர்சன் பொசிஷன்ஸ் அந்த குமரவேலோட இந்த கேரக்டர் அங்க என்ன நடக்குது, குமரவேலா குமரேசனான்னு கிளியரா தெரியல, குமரேசன் நினைக்கிறேன்.
அவருடைய கேரக்டர் வந்துட்டு என்ன மாதிரி இது அது வந்துட்டு இப்ப பிரசன்ட்ல எப்ப இருக்கு, அவரோட லவ் இன்ட்ரெஸ்ட் அந்த தமிழரசின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்களுடைய நிலைமை என்னாச்சுங்கிறத எதையுமே இந்த ட்ரெய்லர்ல காட்டவே இல்லை. அண்ட் இதுல வந்துட்டு பெருமாள் வாத்தியார் தப்பிச்சாரா இல்லையா, பெருமாள் வாத்தியார் வந்துட்டு தப்பிச்சு அவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய மோட்டிவ் என்னங்கிறது எதையுமே இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு காட்டவே இல்லை. படத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும்போது மேக்ஸிமம் ஸ்பாயிலர் இல்லாம தான் இந்த ட்ரெய்லர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ரா நியூஸ், ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு கென் வந்திருந்தாரு. கென் கருணாஸ் அவருடைய பையன், அசுரன்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அவர் இந்த படத்துல இருக்காரு. அவர் என்ன கேரக்டர் பண்றாருங்கிறது கிளியரா தெரியல. அவர் பிளாஷ்பேக்ல விஜயஸ் கூட வராரா இல்ல பிரசன்ட்ல வராரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவருடைய ஆக்டிங் இந்த படத்துல சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் வந்துட்டு டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா. அவர்கிட்ட ஒரு கதையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடிஸ்கர் நம்ம கென் கருணாஸை ஒரு டைரக்டரும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பையன் வந்துட்டு ஹீரோவே நடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோவா பண்ணாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்துட்டு ஏதாவது படம் டைரக்ட் பண்ணாருன்னா பார்ப்போம். மற்றபடி ட்ரெய்லர் காமிச்சிக்க எல்லா விஷயமே சொல்லிட்டேன். அண்ட் டயலாக்ஸ் ஒரு சிலது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வன்முறை வந்துட்டு எங்களுடைய மொழி கிடையாது, ஆனா அந்த மொழி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவாரு. சூப்பரான ஒரு டைலாக் அது. வன்முறை எங்க மொழி இல்லை, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். அண்ட் ட்ரெய்லரோட எண்ட்ல வேணா ஒரு முக்கியமான டைலாக் வருது. இதுதான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப அது என்னன்னா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்துட்டு ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். இந்த டைலாக் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு வெறும் தத்துவமே இல்லாம அவங்க வந்துட்டு வெறுமனே பொலிட்டீஷியன்ஸா இருந்தா அவங்க பேசுற பேச்சுக்கு ஃபேன்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆவாங்க. அவங்களுடைய பேசுற அந்த ஸ்டைலுக்கும் அவங்க பேசுற அந்த ஸ்லாங்க்கும் பேசுற விஷயங்களுக்கும் ஃபேன்ஸ் மட்டுமே தான் வருவாங்களே தவிர அவங்களுடைய ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எதை நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை அப்படின்னா எப்படி வந்துட்டு மக்கள் அவங்க வந்துட்டு ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஐடியாலஜி இருந்தானா மக்கள் அதை பார்த்து ப்ரோக்ரஸ் ஆவாங்க. பட் அப்படி ஒரு ஐடியாலஜி இல்லாம வெறுமனே ஸ்லாங்கு, வெறுமனே வந்துட்டு வேர்ட்ஸ், என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா எந்த மாதிரி மக்கள் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பத்தி மட்டுமே தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தா அது எந்த விதத்துலயும் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாயிண்டா சொல்லியிருக்காரு. இது பயங்கர ட்ரெண்டிங்ல இப்ப போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா காலத்துக்கும் இது பொருந்தும் தானே. அதனால தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு இது ஒரு ஹைலைட் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்பாயிலர் இல்லாம தான் கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெய்லரா தான் இருக்கு. பட் உள்ள நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் முக்கியமா வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் வருது, அந்த காட்டுக்குள்ள நடக்கிறது, ரத்தம் ரொம்ப தெறிக்க இருக்கு. அந்த சீன் மேபி இன்டர்மிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கிளியரா தெரியல. ஒருவேளை வந்துட்டு பிளாஷ்பேக், அது கண்டிப்பா பிளாஷ்பேக்கோட எண்ட் அப்படிங்கிறது தெரியுது. பட் அந்த பிளாஷ்பேக்கோட எண்டுங்கிறது இன்டர்மிஷனா இருக்க போகுதா இல்ல வேற எங்கேயாவது இருக்க போதான்னு சொல்லிட்டு தெரியல. அது இன்டர்மிஷனா இருந்தா பயங்கர பீக்ல கொண்டு போய் முடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். குமரவேல் இந்த கேரக்டர்ல வந்துட்டு குமரேசனுடைய கேரக்டர்ல என்னென்ன மாதிரி பர்சன் பொசிஷன்ஸ் இருக்க போகுதுங்கிறது எங்கேயுமே கிளியரா காட்டவே இல்லை. அதனால படம் பார்த்தாதான் தெரியும். அவ்வளவுதான் இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் இந்த ட்ரெய்லர் பத்தி என்ன இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 29 வந்துட்டு சொர்க்கவாசல் ரிலீஸ் ஆகுது. சொர்க்கவாசல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மசிதா, சைனிங் ஆஃப் சினிமா வகைரா. குட் வைப்ஸ் ஒன்லி.